வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நீங்க கார்ப்பரேட்ல இருந்தவர் தான். இப்போ நானும் கார்ப்பரேட்ல தான் இருக்கேன். ஒரு மாசம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா 2வது மாசம் வார்னிங் வரும், 3வது மாசம் தூக்கிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. ஏன் இந்த பொறுப்புடைமைன்றது வெறும் கார்ப்பரேட்ஸ்க்கும் பிரைவேட்டுக்கு மட்டும் தான் இருக்கு, ஏன் கவர்மெண்ட்டுக்கு இல்லை? காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கார்ப்பரேட்டோ, பிரைவேட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு நஷ்டம்னா அது யாருக்கு உண்டான நஷ்டம்? கம்பெனிக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான நஷ்டம். அவங்களுக்கு உண்டான நஷ்டம். இன்னைக்கு பப்ளிக் செக்டார் யூனிட்லயோ கவர்மெண்ட் ரன் பிசினஸ்லயோ அந்த நஷ்டம் வருது யாருக்கு உண்டான நஷ்டம்? அரசாங்கத்தின் ஆட்சியாளருக்கு உண்டான நஷ்டமா? இன்னைக்கு அரசு- டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு லாஸா? இல்ல, கவர்மெண்ட்டுக்கு லாஸ். கவர்மெண்ட்டுங்கிறது யாரு? நீங்களும் நாங்களும் தான். பப்ளிக் லாஸ், இது பப்ளிக் மணி. அப்ப நம்மளுடைய நஷ்டத்தை பத்தி ஆட்சியாளர்கள் ஏன் கவலைப்படணும்? அப்ப அந்த இடம், அதனால தான் இன்னைக்கு பெரிய பெரிய இன்னைக்கு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாம் வந்து எஃபிஷியன்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் ரன் பண்ணா, இன்னைக்கு பிரைவேட் வந்து பிரைவேட்டை விட எக்ஸ்ட்ராடினரியா வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. பிரைவேட்டுக்கு இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்போ நீங்க எக்ஸ்ட்ராடினரி சர்வீசஸ் கொடுக்கலாம், நீங்க எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட் கொடுக்கலாம் நீங்க பப்ளிக்கு அட் அ வெரி அஃபோர்டபுள் பிரைஸ். அப்ப இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வந்து பப்ளிக் செக்டர் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா எப்படி வந்து மக்கள் வந்து பிரைவேட்டைசேஷனுக்கு போகாம இருப்பாங்க? அப்ப இன்னைக்கு மக்கள் பிரைவேட்டை நோக்கி போறது என்ன? கவர்மெண்ட்ல வாங்குறத விட பொருள் எனக்கு அங்க நல்லா இருக்கு, அங்க விட காசு அங்க நல்லா இருக்கு, நீங்க வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் எனக்கு அவன் ஃபேண்டாஸ்டிக் சர்வீஸ் கொடுக்குறான் அப்படிங்கும்போது அங்கே தானே போவாங்க. அப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்னன்னா, மக்களுக்கு என்ன மிஞ்சுது கடைசியில்? அப்போ இந்த மாதிரி வந்து ஹைலி இன்எஃபிஷியன்ட். அடுத்தது கேஸ் சிலிண்டருக்கு வந்து 100 ரூபா நாங்க ரூபா. கொடுப்போம். அதுல வேற வித்தின் பிராக்கெட்ல வந்து ஒன்லி 1 சிலிண்டர் பர் மந்த்னு வேற எம்பசிஸ். ஏன்னா சில பேர் நீங்க 2-3 சிலிண்டர் யூஸ் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், ஒண்ணுக்கு தான் கொடுப்போம். ஒண்ணுக்கு தான் கொடுப்போம் 100 ரூபா அப்படின்னு. அதுல வேற வந்து இது. அப்ப அதுல எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைகள். அடுத்தது பெட்ரோல் டீசல் வேலை. ஆமா, வரலாம். டெய்லி நம்ம பேக்கெட்ல இருந்து வெளியே போறது காசு பெட்ரோல் டீசல்ல தான். பெட்ரோலுக்கு 5 ரூபா தருவோம், டீசலுக்கு 4 ரூபா குறைப்போம் நாங்க. கடைசியில் வந்து பிடிஆர் என்ன சொன்னார், நாங்க எப்ப சொல்லுவோம், என்னைக்கு செய்வோம்னு சொல்லுவோம் சொன்னோமா? நாங்க 10 செய்யறத வருஷம் செய்ய கழிச்சு வேண்டிய செய்வோம், நேரத்துல நாங்க செய்வோம். செய்வோம், அது வரைக்கும் நீங்க கேட்க கூடாது. ரஜினி டைலாக்லாம் பேசினார். அப்புறம் ஐவாஷ் மாதிரி ஒரு 2 ரூபாயை மட்டும் குறைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பேச்சு கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இங்க பேசுறது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஆயில் பிரைசஸ் குறைஞ்சு போச்சு, ஏன் அவங்க அதை குறைக்கலன்னு கேட்பாங்க. ஏன் நீங்க இங்க குறைச்சிட்டு போங்க, நீங்க கொடுத்த போல் ப்ராமிஸ் தானே சார் இது. அப்போ எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்குது பாருங்க சார். இந்த தாலிக்கு தங்கத்தை ஏன் நிறுத்தினாங்க சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களினுடைய சைட்ல வந்து ஏடிஎம்கே கொண்டு வந்தது வண்டர்ஃபுல் ஸ்கீம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய கலாச்சார ரீதியா ஒரு தாலிங்கிறது வந்து ஒரு பெரிய சென்டிமெண்டல் மேட்டர். இன்னைக்கும் நீங்க அந்த தாலி சென்டிமெண்ட் எடுத்தீங்கன்னா படம் ஓடும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய நீங்க அட்வான்ஸ்டு, நாங்க ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு அப்படி இப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஒரு சொல்லிக்கிட்டா கூட, அந்த தாலின்னு வரும்போது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய அடிநாதம் அந்த திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இந்த ஃபேமிலி, இந்த ஃபேப்ரிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு முடியாத எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்காங்க. அது இன்னைக்கு ரேட்டை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பவுன் 73 ரூபா 72,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு வந்து சாமானியன் ஒரு தங்கம் வாங்கணும்னா முடியாதுங்கிறனால தான் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்னைக்கு இருந்த பொருளாதாரத்துக்கும் அன்னைக்கு வாங்க முடியாத ஏழைகள் நிறையா இருக்கும்போது அவங்க வந்து இந்த தாலிக்கு தங்கம்ங்கிறத கொண்டு வரும்போது அது ஒரு பெரிய கிரேட் அப்பீல் ஃபார் ஜெயலலிதா அவங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அம்மாங்கிற பிராண்டிங் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க. அது செய்யப்பட்டதோ இல்லை மக்களால் உருவாக்கப்பட்டதோ, பட் ஷீ லிவ்ட் அப் டு தட். பட் இப்போ வந்து இவரும் பண்றாரு, நான் அப்பாங்கிறார். ஆனா ஒரு அப்பாவா இருக்கிறவர் வந்து இன்னைக்கு டாஸ்மாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து நீங்க பிராண்டிங் பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்றீங்க சார், கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தா 10 லட்சம் கிடைக்கும் சார். இமீடியட்டா கிடைக்கும், அதுவும் இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும். இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும், லேட்லாம் கிடையாது. நீங்க எங்க எவ்வளவு பெரிய கம்பெனில எவ்வளவுக்கு நீங்க இன்சூரன்ஸ் போட்டுருந்தா கூட அதுக்கு டைம் ஆகும். 10 லட்ச ரூபா இமீடியட்டா கிடைக்கும். கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தீங்கன்னா அதுவும் துணை முதலமைச்சர் வந்து கொடுப்பாரு உங்களுக்கு, வேற யாரும் வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. அவரே உங்க டோர் ஸ்டெப்புக்கு வந்து 10 லட்ச ரூபாய் இமீடியட்டா கொடுத்துட்டு போவாரு. நீங்க அழுதுட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு அழுகிறதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க, வந்த உடனே காசை கொடுத்துருவாங்க 10 லட்ச ரூபா. அவ்வளவு இன்ஸ்டன்ட் டெலிவரி கள்ளச்சாராயம் குடிச்சா. அப்ப இதெல்லாம் எந்த இடத்துல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சமுதாயம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். இதுல வேற ராசா சொல்றாரு, நாங்க 98% நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் தெரியுமா, வாங்க நான் கூப்பிடுறேன்
அமித்ஷாவை வாங்க எங்கூட வாதம் பண்ண வாங்க, நான் கூப்பிடுறேன். நயினார் வந்து போட்டு உடைச்சு விட்டாரு. இந்த முதல்ல இதுல ஸ்கீம் எல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரட்டும். பாத்துக்கலாம். அவர் ஆராசா அங்க போறதெல்லாம் இருக்கட்டும். நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட அவங்கள வர சொல்லுங்க. ஒரு 505 வாக்குறுதியில நீங்க 98% போட்டீங்கன்னா எத்தனை? 497. அப்ப இந்த 505ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைவேற்றாத வாக்குறுதி வெறும் 8 வாக்குறுதி தானா? சார் 8 வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா சொன்னதுல? 8 வாக்குறுதியில நிறைவேற்றி இருக்காங்க. அதெல்லாம் அது நம்ம டெஸ்ட் அது நம்ம பார்க்கணும். அது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மினிமம் பண்ணிருப்பாங்க. கேரண்டி அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப இதுதான் சொல்ல வரேன். அப்ப அது ஒரு பொய்ய திரும்ப 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 சொல்லும்போது அது உண்மையா மாறும். அதுல வந்து இவங்க டிஎம்கே வந்து அந்த ரூட்டை எடுக்கிறாங்க இப்போ. ஆனா மக்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து யதார்த்தமா கிடைக்கலையே. தெரியுது. கிடைக்கலையே உங்களுக்கு. சொன்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையே. இப்ப நீங்க இதெல்லாம் தான் வந்து இப்ப 505யும் பெருசா போய் மக்கள் பார்த்திருக்க போறதில்ல. ஆனா இந்த மாதிரி வந்து இம்மீடியட்டா வந்து உங்களுடைய ஆசையை தூண்டி ஓட்டா வாங்குறதுக்கு இப்ப நம்ம பேசினதெல்லாம் வந்து வாக்குறுதிகள். மக்களை வந்து ரொம்ப சுலபமா வந்து அவங்க இது பண்ணக்கூடிய வாக்குறுதிகள். தினந்தோறும் பேசக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இந்த பிரச்சனையை கூட நீங்க தீர்க்கலன்னா, ஒரு சாமானியன் வந்து 505 வாக்குறுதியும் போய் படிக்க மாட்டான். ஆனா இப்ப நம்ம பேசினதெல்லாம் எல்லாருமே பேசியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா பேசிருப்பாங்க. யோசிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கையை இன்னைக்கு திமுக அரசாங்கத்து மேல இது வந்து உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம சிஏஏ வந்தபோது இவங்க பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து முஸ்லிம்களுக்கு பூராமே வந்து தூக்கிடுவாங்க, நாடு கடத்திடுவாங்க, ஒரு முஸ்லீம் கூட வந்து வாழ முடியாது, டீபோர்ட் பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து கொட்டாயில அடைச்சு வச்சிருவாங்கன்னு எவ்வளோ இது. டெல்லியில அவங்க அந்த ஷாஹின்பாக்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இங்க 2 மாசம் கழிச்சு தான் இங்க வந்து உட்கார்றாங்க. உடனே எல்லாம் அவங்க போராடல. 2 மாசம் கழிச்சு. அப்ப உட்கார்ந்த போது இவ்வளோ இது. இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது வந்து எந்த முஸ்லிம்களுக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? எங்கேயாவது இந்திய முஸ்லீமை வெளியே அனுப்பிச்சிருக்காங்களா? ஒரு இந்திய முஸ்லீமை கூட, இந்தியரா இருக்கிற ஒரு முஸ்லீமை கூட வெளியே அனுப்பல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பங்களாதேஷ் வந்தவங்களை கூட எப்படி அகாமடேட் பண்ணி, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, எப்படி சகித்து கொண்டு அவங்களை நடத்தணும்னு தான் பார்க்குறாங்க தவிர யாரையுமே அந்த வெளில அனுப்பணும் அந்த விஷயத்த வந்து மோடி அரசாங்கம் என்றுமே செஞ்சதில்லை. இந்திய முஸ்லீமா இருக்கவனுக்கு பிரச்சனையே கிடையாது சார். அப்போ இதனுடைய நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு எவ்வளவு இரட்டை நிலைப்பாடுங்கிறது இன்னைக்கு பப்ளிக் புரிஞ்சுட்டாங்க. அப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தேர்தல் வாக்குறுதி நாங்க ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து குடியுரிமை வாங்கி கொடுப்போம்னாங்க. எங்க வாங்கி கொடுத்தாங்க இது வரைக்கும்? அது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இலங்கை தமிழர்களுக்காக. இங்க ரெஃப்யூஜி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு குடியுரிமை வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது அதுக்காக நடவடிக்கை எடுத்தீங்களா? ஒரு நடவடிக்கையுமே இல்லையே. சார் காங்கிரஸ் இலங்கை தமிழருக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். ம். 2016ல் இவரும் அவங்க அப்பாவும் ப்ரெஸ் மீட் என்ன கொடுத்தாரு, முதல்வர் அவர்களும் கலைஞர் அவர்களும் என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதற்கப்புறம் இவங்க இல்லைன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி டெல்லியில போய் 1 வாரம் தங்கி, அவர் 1 வாரம் டெல்லியில தங்கி சோனியா காந்தி அவர்கள் கூட்டணி வச்சா தப்பு கிடையாது. எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா 2 கார் மாறி போனா 3 கார் போனா தப்பு. அதாவது இதுல பாருங்க, எடப்பாடி எத்தனை கார் மாறினாருங்கிறத இன்டெலிஜென்ஸ் போட்டு வாட்ச் பண்றாங்க. ஆமா, கரெக்ட். இதே உதயநிதி ஸ்டாலின் விக்ரம் ஜூஜியும் ஆகாஷ் பாஸ்கரையும் கூட்டிட்டு போயிட்டு நடுராத்திரியில நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போய் ஏன் பார்த்தாருங்கிறது ஏன் இவங்க இன்டெலிஜென்ஸை வச்சு கண்காணிக்கல இது வரைக்கும்?